valuation of shares la second block la நம்ம பார்த்துட்டு வரோம் fundamental analysis. We can estimate the price of the share tentatively using the technical analysis, so it's not falling under our current study. And in fundamental analysis balance sheet base பண்ணி நம்ம ஷேரை வேல்யூ பண்ணலாம். அதுல மூணு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு book value method. It's very simple. Assets minus liabilities divided by number of shares. Assets minus liabilities divided by number of shares. Okay. Clear? இது assets minus liabilities எடுக்கலாம். இல்லனா paid up capital plus reserves and surplus minus any accumulated losses நீங்க subtract பண்ணி எடுத்துக்கலாம். That way also you can calculate under book value method. Liquidation value method na same இதே கான்செப்ட் தான். ஆனா assets உடைய வேல்யூ வந்து bookல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துப்போம். And when it comes to the liquidation value method, okay, இந்த assets எல்லாம் இன்னைக்கு business close பண்ண என்ன amount recover ஆகுமோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். Liquidation value of the assets minus liabilities divided by number of shares. bookல இருக்கிற வேல்யூ தான் இன்னைக்கு சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அசெட் வாங்குனீங்க, அந்த அசெட்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வேல்யூ ஜாஸ்தி. இனி தேவையில்லை சார் டிஸ்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பையர் இருக்க மாட்டாங்க. எதையோ செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் அதோடைய ஒர்த் என்ன இருக்கோ அதுக்குள்ளே ஒரு 30-40% கம்மியாக தான் அவங்க கேட்பாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம் வி ஹேவ். இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ லாஜிக். யூ ஹேவ் டு கீப் தட் இன் யுவர் மைண்ட். லிக்விடேஷன் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ். லிக்விடேஷன் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அதுதான் லிக்விடேஷன் வேல்யூ. இன்னைக்கு வித்தால் என்ன ரேட்டுக்கு போகுமோ, இல்ல கம்பெனியை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா இருக்கிற எல்லா அசெட்ஸும் வித்தா என்ன ரேட்டுக்கு போகுமோ அந்த ரேட்ல அசெட்ஸா எடுத்துக்கணும். லைபிலிட்டிஸ் சப்ட்ராக்ட் பண்ண பிறகு இருக்கிறது நெட் ஒர்த். அது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல டிவைட் பண்ணா லிக்விடேஷன் வேல்யூ. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இன்னைக்கு இதே அசெட்ஸை புதுசா வாங்குறதா இருந்தாலும் என்ன ரேட் வருமோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். அந்த என்டையர் ஃபர்மை இன்னைக்கு வாங்குறதா இருந்தால் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் என்ன அது நியூமரேட்டர்ல. டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ஸ் அசெட்ஸ். இன்னைக்கு அந்த அசெட்ஸ் எல்லாம் வித்தா என்ன ரேட்டுக்கு போகுமோ, சரி வாங்கினா என்ன ரேட்டுக்கு வருமோ அதை எடுத்துக்கிட்டோம்னா அது டோபின்ஸ் கியூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு அசெட்டை வாங்குனீங்க. அந்த அசெட்டை வாங்கும்போது 100 rupees கொடுத்து வாங்குனீங்க, இல்ல 100,000 வச்சுக்கலாம். ஒரு பைக் நீங்க வாங்கி இருக்கிறீங்க. யூ பர்ச்சேஸ்ட் எ பைக் ஃபார் 100,000 rupees. ஒரு 1 year பிறகு அதுக்கு நீங்க டெப்ரிசியேஷன் 20,000 போட்டிருக்கிறீங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து 80 இருக்கும். இந்த 80 பேர் புக் வேல்யூ. 1 year பிறகு சடனா வந்து நீங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க வேற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. யூ வாண்ட் டு ஷிஃப்ட் யுவர் லொகேஷன். ஸோ உங்களுடைய லொகேஷன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் போது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த அசெட்ஸை டிஸ்கார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. நம்ம கணக்குப்படி 80 நினைச்சோம். மார்க்கெட்ல போய் கேட்டாக்க சார் 40 மேல வாங்கிக்க மாட்டோம் சார் அப்படின்றார். அதுக்கு மேல நம்மளால வாங்க முடியாது. So we cannot purchase it for more than 40. It's worth only 40 தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து செகண்ட் ஹேண்ட் குட்ஸா மாறி போச்சு. நான் வெளியூருக்கு போகணும், யூஎஸ்ல எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. இந்தியாவில் இப்போ பல பேர் வந்து ஐடியில் இருக்கிறவங்க ஒரு பீரியட்ல இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆகிற மாதிரி டக்குன்னு வரும் ஒரு ஆப்ஷன். உடனடியாக என்ன பண்ணுவாங்க, இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போவாங்க. As they immediately closed here and moving there, then it will be a place where they have to discard all the assets they have, the furniture, cart and bureau and whatever the dining table they have. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். ஓவர் நைட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியா போகும். இதுக்கு பேர் லிக்விடேஷன் வேல்யூ, ரைட்? ஆனா உங்களுக்கு இந்த அசெட் ஃபயர் ஆக்சிடென்ட்ல போயிருச்சு, ஏதோ ஒரு லாஸ். இப்ப நீங்க வேற வழி இல்லை சார், புதுசு வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன ரேட்டுக்கு வாங்க வேண்டியது இருக்கு? இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து வாங்கும்போது 100, ஒரு வருஷத்துக்கு பிறகு அதோட விலை ஏறிட்டு 110 மாறி போச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ. புக்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு வேல்யூ பண்றது ஃபர்ஸ்ட் மாடல், புக் வேல்யூ அப்ரோச். இதெல்லாம் வித்தா என்ன ரேட்டுக்கு போகுமோ அந்த வேல்யூ வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம்னா அது லிக்விடேஷன் வேல்யூ.
ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னா இதை எல்லா அசெட்ஸும் புதுசாக வாங்கணும்னா என்ன வேல்யூ கொடுத்து வாங்கணுமோ அதை வச்சுக்கிட்டு மார்க்கெட் வேல்யூ டிவைட் பை ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சோம்னா அது பேர் டோபின் ஸ்கியூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டோபின் ஸ்கியூ. ஸோ தீஸ் ஆர் த 3 மெத்தட்ஸ் வி ஹேவ் டு வேல்யூ த கம்பெனி ஆர் ஷேர் பேஸ்ட் ஆன் த புக் வேல்யூ ஆஃப் தி மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட்ஸ் வேல்யூ. இஸ் தட் ஓகே? நெக்ஸ்ட் we have seen the discounted cash flow models. அதுல dividend discount model பார்த்தோம். அதுல single period valuation model. நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா 1 year endல எனக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், பிளஸ் நீங்க போட்ட அமௌண்ட் வந்து அப்ரிசியேஷன் ஆர் டெப்ரிசியேஷனோட வேற ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட இன்றைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரசன்ட் வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா அது சிங்கிள் பீரியட் வேல்யூவேஷன் மாடல். we have multi period valuation model also. ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த 20 வருஷம் வரைக்கும் நீங்க டிவிடெண்ட் வாங்குறீங்க, 20வது வருஷத்துல நீங்க போட்ட அமௌண்ட்டும் ரிகவர் ஆயிடுது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொன்னா அது மல்டி பீரியட் வேல்யூவேஷன் மாடல் சொல்லுவோம். we have seen that. constant dividend model. constant dividend model மாடல்ல we don't have the growth அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கிறோம். price of the share is equal to d1 by r. and of course we have the Graham dot model also. Graham dot model la price of the share is equal to dividend plus earnings per share divided by 3. in the value you have to use a multiplier. ஒரு multiplier வச்சு நம்ம இத மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. that multiplier may be determined based on the company's average values. அதை வச்சு நம்ம determine பண்ணுவாங்க. this will be called a traditional model. Graham and dot model வருது அப்படி சொன்னாங்க. better you can memorize this formula, you can fit that. இதோட லாஜிக் என்னன்னா, நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அந்த சம்பாதிக்கிறது எவ்வளவு இருக்கோ அது மாதிரி 5 டைம்ஸ் நான் அந்த ஷேருக்கு கொடுக்கறது ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. அதான் டிவிடெண்ட் இன்டு 5 டைம்ஸ். எம்ங்கிறது 5ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். ஓகே, இப்போ பேங்க்ல லோன் வாங்க போறீங்கன்னா, சார் எனக்கு எவ்வளவு சார் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு கேட்டா நீங்க எவ்வளவு சார் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்பார். சார் என்னுடைய மந்த்லி இன்கம் 25,000 ரூபாய்னு சொன்னால் அது மாதிரி நீங்க 5 டைம்ஸ் வாங்கிக்கலாம் சார், 1.25 லட்சம் வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் a லாஜிக். அல்லது 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுடைய அன்றாட எக்ஸ்பென்ஸ்க்காக 15 போயிடுச்சுன்னா உங்களுடைய சேவபிள் அமௌண்ட், ரெசிடுவல் அமௌண்ட் வந்து 10,000 தான் இருக்கு, அது மாதிரி 5 டைம்ஸ் தருவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க லாஜிக். நீங்க என்ன அந்த கம்பெனி கொடுக்குறானோ அந்த டிவிடெண்ட் அது மாதிரி சம்டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. பணம் கொடுக்காம இருக்கலையே அந்த ஏர்னிங்ஸ், அதுல 1/3 மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இவரோட ஐடியா கொடுத்திருக்கிறார் கிரஹம் டாட் மாடல். இந்த மாடல்ல நம்ம பிரைஸ் ஆஃப் த ஷேர் கேன் பி கால்குலேட்டட். ஜேம்ஸ் வால்டர் மாடல், price can be determined by this way: dividend plus rate of return divided by cost of capital into E minus D, earnings per share minus dividend per share divided by cost of capital. We have already seen this also. And constant growth dividend model, otherwise named as Gordon's growth model. Gordon's growth model வரும்போது P0 is equal to D1 bar KE minus G. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம illustrations பார்த்தோம். Modigliani Miller மாடல்ல price of the share can be determined this way: P1 plus D1 divided by 1 plus K ன்னு போடுவோம். இதுல வந்து டிவிடெண்ட் இரலவன்சி மாடல் சொல்லுவாங்க. நீங்க கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறானோ இல்லையோ கம்பெனியுடைய மொத்த வேல்யூ ஒன்றும் சேஞ்ச் இருக்காது அப்படிங்கிற அசம்ஷன்ல நான் போடணும். இதுக்கு நம்ம இங்க ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா தேவையில்லை, நான் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபார்மேட்ல போட்டா போதுமானது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஷேர் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அந்த கம்பெனி என்ன சம்பாதிக்கிறதோ அதுல டிவிடெண்ட் போக கையில எவ்வளவு இருக்கு, பிளஸ் அந்த வருஷம் எக்ஸ்பென்ஷனுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, கையில இருக்கிற பணம் தவிர வேற என்ன எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த டேட்ல புது ஷேரை இஷ்யூ பண்ண எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வருது அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம பார்க்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் we have with the existing as well as new issue divided by into the price applicable by the first year end கண்டுபிடிச்சோம்னா நீங்க டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா இருந்தாலும் சரி, டிவிடெண்ட் கொடுக்காத கம்பெனியா இருந்தாலும் சரி, சேமா தான் இருக்குங்கிறது மாடிகிலி மில்லர் அப்ரோச் உடைய வியூ. இஸ் தட் ஓகே? Now apart from that we have two-stage growth model also discussed in the previous class. Two-stage growth model நம்ம previous classல பார்த்தோம். Two stageல வரும்போது constant growth வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ஃபார்முலாவும், இது constant growth. higher end growth இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணோம். இதோடைய the other way வந்து இந்த மாதிரி simplified formula இருக்கு. நான் ஏற்கனவே ரெண்டு மெத்தட்லயும் டீச் பண்ணி இருக்கிறேன். If you want then you can memorize this formula or you can understand with this one. லீனியர் டிக்ளைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10% growth இருக்கு, 5 years அந்த growth 5ஆ குறைஞ்சிருது அப்படின்னா இயர் ஆஃப்டர் இயர்
10ங்கிறது 9 இருக்கும், 8 இருக்கும், 7 இருக்கும், 6 இருக்கும், அப்புறம் 5 ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 5ங்கிறது கான்ஸ்டன்டா இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் வந்து லீனியர் டிக்ளைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஹெச் மாடல் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ ஐ ஹவ் கிவன் திஸ் ஃபார்முலா ஹியர் ஸோ யூ கேன் ஃபிட் தட். growth calculate பண்றதுக்கு ஃபார்முலா G is equal to BR. இதுல வந்து 3 விதமான ஃபார்முலா பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் தி ஃபார்முலாஸ் B, G is equal to BR அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கார்டன் மாடல் உடையதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். கார்டன் growthல வந்து P0 is equal to D1 divided by KE minus G இருக்கு இல்லையா? அப்ப இதுல இந்த ஜிங்கிறது ஆர், அப்ப அந்த ஆர் எவ்வளவு இருக்கும் சொன்னாக்க இதை வந்து நம்ம ரீகால்குலேட் பண்ணிக்கலாம். KE minus G is equal to D1 bar P. அப்ப எனக்கு G வேணும்னா இந்த KE தூக்கி ஆப்போசிட் சைட்ல கொண்டு போயிடுங்க. எனக்கு KE வேணும்னா G கொண்டு போயிடுங்க. G ஆப்போசிட் சைட்ல போடும்போது G வந்துடும். ஸோ KE is equal to D1 bar P plus G. எல்லாமே கார்டன்ஸ் மாடல்ல இருந்து தான் நமக்கு இந்த ஃபார்முலா அரே பண்ணி இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுங்க. லிங்க்னர் மாடல் ஒரு மாடல் கொடுத்துருக்கிறேன், ஒன்லி a ஃபார்முலா, ரொம்ப ரேர், வேணும்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் த மாடல்ஸ் அவைலபிள் ஃபார் த ஷேர் வேல்யூவேஷன். இது எல்லாமே டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் த செகண்ட் பிளாக் ஃபார் த டிஸ்கவுண்ட் பேஸ்ட் மாடல்ல செகண்ட் பிளாக், ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். அந்த டிவிடெண்ட் சிங்கிள் பீரியடா இருக்கலாம், மல்டி பீரியடா இருக்கலாம், கான்ஸ்டன்ட் growth இருக்கலாம், growth abnormal growth for some period, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் growth இருக்கலாம், இல்ல டிக்ளைனிங் growth இருக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நாம பார்த்தோம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாடலாக இருந்தால் நாம என்ன பண்றோம், டிவிடெண்ட் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி இந்த இடத்துல எதை டிஸ்கவுண்ட் பண்ண போறோம், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண போறோம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், nth இயர், டெர்மினல் வேல்யூ பை த எண்ட் ஆஃப் nth பீரியட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், D1, D2, D3 ஃபைனலா வந்து P1 வரும். அதை பிரசன்ட் வேல்யூ எடுக்கிறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் டிவிடெண்ட் எடுக்கிற பதிலாக ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா என்ன சார் அப்படின்னு சொன்னாக்க நோ பேட் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அதோட பிளஸ் ஆர் மைனஸ் சேஞ்சஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் சேஞ்சஸ் இன் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டோம்னா அதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஸோ வி ஹவ் சீன் த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் திஸ் ஆல்சோ. தென் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது வெயிட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, வெயிட் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியேட்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியேட்ஸ், and weight of debt and cost of debt, weight of retained earnings and cost of retained earningsங்கிறத வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க இன்டர்ல படிச்சிருந்திருப்பீங்க. So majority cases over. Now we are moving to relative valuation models in this class. Is that okay? Are you clear with this? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Okay. Now I am going to deal with the relative valuation. Adana sir, relative valuation அப்படின்னு சொன்னா I am going to deal all these things one after one. Now இப்ப price earning ratio, P ratio. Price earning ratio na price kum earnings kum ulla relationship, price divided by earnings. இதா வந்து price earning ratio. அதாவது X னு ஒரு கம்பெனி இருக்கு, Y னு ஒரு கம்பெனி இருக்கு. Xங்கிற கம்பெனியோடைய மார்க்கெட் பிரைஸ் 100, earnings per share எவ்வளவு இருக்குன்னா 20 இருக்கு. அப்ப X கம்பெனியோடைய P ரேஷியோ என்னவா இருக்க முடியும், price by earnings which is nothing but 5. இப்ப Y னு ஒரு கம்பெனி not traded in the market, அது வந்து unlisted கம்பெனி. இந்த Y கம்பெனி நம்ம லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் மார்க்கெட்ல. இந்த Y கம்பெனியோட ஷேரை என்ன பிரைஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த Y கம்பெனில ஒரு ஷேருக்கு எவ்வளவு சார் வருது, இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஷீட்ல போயிட்டு அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. ஓகே,
earnings available to equity shareholders divided by the number of existing equity shares available in Y limited. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு EPS கிடைக்கும். ப்ராபப்லி ஃபார் ஒய் கம்பெனி இது வரைக்கும் மார்க்கெட்ல ட்ரேட் ஆனது கிடையாது. எனிஹோ இன்னைக்கு என்ன வந்து அதோடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது ஏற்கனவே அவங்களுடைய பிசினஸ் உடைய P&L அக்கௌண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அரைவ் பண்றேன். 10 rupeesனு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த ஒய் கம்பெனியோட ஷேரை மார்க்கெட்ல இஷ்யூ பண்ணும்போது என்ன ரேட்ஸ் ஆர் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இந்த எக்ஸ் ஒய் ரெண்டுமே ஒரே மாதிரியான இமேஜ் உள்ள கம்பெனி அப்படியா. அப்ப எக்ஸ் கம்பெனி 20 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறான், ஒய் கம்பெனி 10 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறான். எக்ஸ் கம்பெனி 20 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கும்போது அவனுடைய பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னா 5 times ஆஃப் தி ஏர்னிங்ஸா இருக்கு. 5 times ஆஃப் தி ஏர்னிங்ஸ் 20 into 5 100 இருக்கு. ரெண்டு பேருமே ஒரே இமேஜ்னா இவனுக்கும் என்ன சம்பாதிச்சு கொடுக்குறான்னா அது மாதிரி 5 times வேல்யூ இருக்கணுமா இல்லையா. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன வேல்யூ வருது. ஸோ 50 rupees will be the value. ஸோ ஒய் கம்பெனியை மார்க்கெட்ல இஷ்யூ பண்ணும்போது 50க்கு இஷ்யூ பண்ணலாம். Suppose Y company is not having the image similar to the image held by X. அப்ப என்ன சார் பண்ணலாம், Y கம்பெனியோட இமேஜ் எவ்வளவுங்க இருக்கும், அதை கல்லி பாதி தான் சார் இருக்கும், பாதியா இருக்கும். அப்போ 5க்கு பதிலாக நீங்க இதுல பாதி 2.5 எடுங்க. அப்ப 10 into 2.5 எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 is the price. Is that okay? That's how the ஒரு கம்பெனியோடைய பிரைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க மார்க்கெட்ல வரும்போது. How can we determine the price to be fixed while issuing the shares in the market very first time, initial public offer? Okay, suppose எனக்கு 25 நான் ஃபிக்ஸ் பண்றேன், நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமா கொடுக்கறது பில்லிங்னஸ் இருந்தா என்ன சார் பண்றது, இல்ல அந்த 25 கூட கொடுக்கல என்ன சார் பண்றது அப்படியா. அந்த சிக்கலுக்காக நம்ம என்ன பண்றோம், 25 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் க்ளோசர். ஸோ நம்ம எனிவேர் பிட்வீன் 20 to 30ன்னு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாமா. அப்ப ஷேர் அப்ளை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியோட ஷேர் வேணுமா, ஆமா சார் அப்படின்னா நாங்க இந்த கம்பெனியோட ஷேரை 20ல இருந்து 30 ரேஞ்சுக்கு நாங்க இஷ்யூ பண்ண பிளான் பண்றோம். இப்ப சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை ஷேர் வேணும், என்ன ரேட்ல வேணும். சார் எனக்கு ஒரு 100 ஷேர் கொடுங்க, ஆனா 20 ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்பார். ஒருத்தர் வந்து சார் 500 ஷேர் கொடுங்க, 30 ரூபா இருந்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்றார். இந்த மாதிரி கோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு 3 days இந்த மாதிரி கோட் பண்ணதை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரைஸை ஐடென்டிஃபை பண்றாங்க. அதாவது 20 ரூபா, சில பேர் 30 ரூபா அப்படின்னு கோட் பண்ணாங்க இல்லையா. எத்தனை ஷேர்னு பாருங்க. எல்லாமே நான் 30 ரூபாய்க்கு இஷ்யூ பண்றதாக இருந்தால் நம்ம கம்பெனி ஒரு 10 லட்சம் ரூபாய் ஷேர் இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எல்லாமே பிரைஸ் 30 rupees ஃபிக்ஸ் பண்ணாக்கா நமக்கு 8 லட்சம் தான் வருது. அப்ப 8 லட்சம் தான் வருதுன்னு நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது, எனக்கு 10 லட்சம் வந்து ஆகணும். அப்ப இந்த ரேட்டை குறைக்கிறேன், 30க்கு பதிலா 27 குறைக்கிறேன். ஸோ அப்ப 27 குறைச்சா என்ன ஆயிடும், 27 வேணும்னு கேட்டவனும் 30 வேணும்னு கேட்டவனும் 30 வேணுங்கிறவனுக்கு 27 கொடுத்தா ஹாப்பி தானே. இவங்க ரெண்டு பேருமே வாங்கிக்கிறது ரெடி ஆயிடுவாங்க. கட் ஆஃப் மார்க் மாதிரி தான். ஸோ அப்ப நான் 30 27 ஆக்குறேன், 26 ஆக்குறேன். எந்த ரேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணாக்க அந்த ரேட் அண்ட் எபோவ் ஷேர்ஸ் எந்த ரேட்டுக்கு ஷேர் வேணும்னு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ரேட்டை மல்டிப்ளை பண்ணா நான் இஷ்யூ பண்ண வேண்டிய 10 லட்சம் வந்துருச்சோ அந்த ரேட்டை தான் ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணுவோம். இஸ் தட் கிளியர்? இப்ப நான் 20 ரூபாய் கிளியர் தானே. இது பேர் புக் பில்டிங். இது பேர் என்ன சொல்லுவாங்க, புக் பில்டிங் ப்ராசஸ். அதான் புக் பில்டிங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைஸ் ஐடென்டிஃபிகேஷன் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் புக் பில்டிங் ப்ராசஸ். ஆஸ் பர் த புக் பில்டிங் ப்ராசஸ் I tentatively guess what could be the price of this share supposed to be listed in the market. It may be around 25. 25 வச்சா நம்ம நேரத்துக்கு சில பேர் 25க்கு மேல கொடுக்கறது ரெடியா இருக்கலாம், சில பேர் 25 கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீமே விட்டுறக்கூடாது. மேல போற மாதிரி இருக்கும்போது அந்த பெனிஃபிட்டை நம்ம என்ஜாய் பண்ணோமா இல்லையா. அப்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஐம் லூசிங் தட். இஸ் தட் ஓகே? அப்ப இந்த ரெண்டுமே நான் லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியாகணும், ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ளை பண்றவங்க எனி ரேஞ்சில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். 30, 28, 27 இந்த மாதிரி பல பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. 30 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் இஷ்யூ பிரைஸ் 13 ஃபிக்ஸ் பண்ணா 30 and above கேட்ட மட்டும்தான் வருவான். அவனுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 30 மல்டிப்ளை பண்ணா என்னுடைய ரெக்வயர்டு ஃபண்ட் வருதான்னு பாருங்க. ஃபண்ட் வரல அப்படின்னு சொன்னாக்க ரேட் குறைங்க. 28 கேட்டவனும் 30 கேட்டவனும் ரெண்டு பேருமே வாங்குவாங்க. 27 இந்த மாதிரி குறைச்சிட்டே வரும். The level at which we match our required fund and that will be finalized. That price is going to be finalized here. Is that clear? Now, இது வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனியாக இருந்தால், புதுசா ஃபார்ம் பண்ண கம்பெனி இப்பதான் சார் ஆரம்பிக்கிறோம், இது வரைக்கும் கம்பெனியே கிடையாது சார் அப்படின்னு சொன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு பதிலா எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் வச்சு கண்டுபிடிப்பாங்க.
what is the earnings per share for the newly supposed to be started company? சார் இதுக்கு எப்படி இருந்தாலும் 30 rupees வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் யூசிங் தி ஆடிட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன்லாம் வச்சு இந்த கம்பெனினால நமக்கு ஒரு இபிஎஸ் வந்து ஒரு ஷேருக்கு 30 ரூபா வரும்னு ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்போ இது என்ன பண்ணலாம், இங்க 5 rupees இருக்கு இல்லையா, இதுக்கும் 5 rupees தான் சார். இது யாரு அப்படின்னு சொன்னாக்க ரிலையன்ஸ். இது யாரு, ரிலையன்ஸ் ஜியோ, அவங்களே தான். இவருடைய இமேஜ் உள்ள கம்பெனி தான் இது. ரிலையன்ஸ் ஜியோ இஸ் a variation of the same. As it's now, Reliance Jio is not a separate entity. அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் வருது. சப்போஸ் அவங்க செப்பரேட் பேனர்ல புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்றதாக இருந்தால், இப்ப டாடா ஏர் இந்தியா வருது. டாடா ஏர் இந்தியா அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய டாடா குரூப்ஸ்ல ஒன் ஆஃப் த கம்பெனிஸா சேருது. ஆனா இது மெயின் கம்பெனில ஒன் ஆஃப் பார்ட்டா சேரல. இது ஒரு கம்பெனியா இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய டாடா குரூப்பும் இது ஒன் ஆஃப் த கம்பெனிஸா மாறிடும். இதே சமயத்தில் ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கும் போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் தி கம்பெனிஸா இருக்கு. அதுக்குள்ளாரே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. தேர் இஸ் நோ செப்பரேட் அசெட் ஃபார் ஜியோ as well as separate assets for other blocks. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது இல்லை இதுல ஜியோக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும். பட் எங்க கேஸ்ல பொறுத்த வரைக்கும் இது தனி கம்பெனியா வருது. யார் விட்டதுன்னா டாடா கம்பெனியே. டாடா கம்பெனி நல்ல இமேஜ் உள்ள கம்பெனி, நல்ல ஜெனியூன் கம்பெனி. அவங்களே டாடா ஏர்லைன்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் பை டாடா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா டாட்டாவுடைய பி ரேஷன் இருக்கு 5 இருக்கா, அதே 5 times நான் இதுக்கு ஆஃபர் பண்றது ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க சார்? 30 rupees வரும்னு நினைக்கிறீங்க. அப்ப 30 into 5 150 நம்ம எடுத்துக்கிறோம். இஸ் தட் ஓகே? நியூலி ஸ்டார்டட் எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்க டாடா சொன்னேன்னா புதுசா லான்ச் பண்ற கம்பெனிக்கு இன்கம் எவ்வளவுன்னு தெரியாது. தே டோன்ட் ஹேவ் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ். அப்படி இருக்கும்போது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு எஸ்டிமேஷன் போடுறாங்க. வாட் குட் பி த ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி இந்த கம்பெனியுடைய பிஇ ஏர்னிங்ஸ் இதை வச்சு இன்னொரு கம்பெனியுடைய பிரைஸை டிட்டர்மைன் பண்றோமோ, பிஇ பதிலா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம், பிரைஸ் டு புக் வேல்யூ பர் ஷேர் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி n number of ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுதான் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். இஸ் தட் ஓகே? பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, ஏர்னிங்ஸ் பிரைஸ் ரேஷியோ, growth and price earning ratio, price to book value ratio அப்படி சொல்லிட்டு நமக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கு. Price of a particular share is equal to okay that the face value or fair value, whatever it may be, face value into this will be taken. அதாவது எக்ஸ்ங்கிற கம்பெனி, ஒய்ங்கிற கம்பெனி, எக்ஸ் உடைய ஃபேஸ் வேல்யூ 10 rupees, ஒய் உடைய ஃபேஸ் வேல்யூ 10 rupees. இதோடைய மார்க்கெட் பிரைஸ், எக்ஸ் உடைய மார்க்கெட் பிரைஸ் 100, ஒய் உடைய மார்க்கெட் பிரைஸ் எனக்கு தெரியாது. ஏர்னிங்ஸ் வந்து 20, இங்க இவனுடைய ஏர்னிங்ஸ் வந்து 25. இப்ப பி ரேஷியோ எக்ஸ் கம்பெனியோட பி ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 5 times இருக்கு. எக்ஸ் கம்பெனியோட பி ரேஷியோ 5 times இருக்கு. இப்போ ஒய் கம்பெனிக்கு எவ்வளவு இருக்கணும்? ரஃப்லி அதே தானே இருக்கணும். ஆனா ஒய் கம்பெனியோட இமேஜ் பெட்டர் தென் எக்ஸ் கம்பெனியாக இருக்கும்போது 6 times கூட இருக்கலாம். ஸோ 20 into 5 is equal to 100. இந்த கம்பெனிக்கு 25 into 6 150 ஆக இருக்கணும். இது இப்ப பார்த்த பி ரேஷியோ. ஏர்னிங்ஸ் பிரைஸ் ரேஷியோ வரும்போது என்ன வருதுன்னா, இந்த கம்பெனி எக்ஸ் கம்பெனி 20 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒய் கம்பெனி 25 ரூபாய் சம்பாதிக்கிறான். 20 ரூபாய் சம்பாதிக்கிற கம்பெனியுடைய ஃபேர் வேல்யூ 100 இருக்கு. அப்ப இவன் 25 ரூபாய் சம்பாதிக்கும் போது எவ்வளவு இருக்கணும்? 20 ரூபாவுக்கு 100 இருக்குன்னா 25 ரூபாவா இருந்தால் எவ்வளவு இருக்கும்? 100 into 25 by 20. So the value being 120. Am I right? Yes or no? 125 இல்லையா? 125.
இதுதான் நான் இங்க கொடுத்திருக்கிறேன். அந்த fair value into base of the next company அது எந்த கம்பெனி கால்குலேட் பண்றோமோ அது base of the existing company, எந்த கம்பெனி பேஸ் எடுத்துக்கிறோம் அது. இது காமன் ஃபார்முலா. ஏர்னிங்ஸ் வச்சு போடலாம், PER வச்சு போடலாம், புக் வேல்யூ வச்சு போடலாம். எக்ஸ் கம்பெனியுடைய புக் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கு? அதாவது புக் வேல்யூ வந்து இது வந்து ஃபேஸ் வேல்யூ. புக் வேல்யூ என்ன? அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். புக் வேல்யூ ஒரு 40 இருக்கு. அப்ப புக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ பை புக் வேல்யூ போட்டோம்னா என்ன வேல்யூ வருது? மார்க்கெட் வேல்யூ being 100, book value being 40, 100 by 40 போட்டோம்னா the value being 2.5. அப்ப Y கம்பெனியுடைய புக் வேல்யூ எவ்வளவு இருக்குங்க? Y கம்பெனியுடைய புக் வேல்யூ 20 இருக்கு. சோ 40 இருக்கும்போது 2.5 இருக்கும்போது 20 இருந்தா எவ்வளவு இருக்கணும்? இல்லையா? 2.5 times of 20, 50 rupees தான் Y உடைய மார்க்கெட் வேல்யூ. இந்த மாதிரி தான் நம்ம டிசைட் பண்றோம். இது பேர் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் மாடல்ஸ். இது பேரு ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் மாடல்ஸ். Is that okay? இந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் மாடல்ல என்னென்ன பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னால், இப்ப சொன்ன PE1 price earning, earnings price ratio, growth and price earning ratio, price to book value ratio. So these are the four models we have. Price to book value தான் இப்ப நான் சொன்னேன். பிரைஸ்ங்கிறது மார்க்கெட் பிரைஸ், புக் வேல்யூ, அது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்ப பிரைஸ் earning ratio நமக்கு தெரியும் இல்லையா? ஃபார்முலா P is equal to price by equity, means earnings per share. earnings price ratio வரும்போது E1 bar R ங்கிறது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், வேற ஒன்றும் கிடையாது. R வந்து நார்மல் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். இஸ் தட் ஓகே? நார்மல் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் பிளஸ் PVGO, present value of growing opportunity or growth opportunity அப்படி நம்ம சொல்லலாம். present value of growing opportunity or growth opportunity. Okay. Now அதாவது இது தெரியும் ஈஸி. இது வரும்போது அந்த earnings by discount factor KE ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு 0, 1, 2, 3 இன்ஃபினிட்டி பீரியட். இந்த கம்பெனி எனக்கு என்ன earnings கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்க 10 rupees கொடுக்குது. 10 rupees ஆனா இல்லைங்க, 10ங்கிறது 11 மாறலாம், 12 மாறலாம், 13 மாறலாம், இப்படி போயிட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? growth-ஓட இருக்கும்போது P0 is equal to Gordon's growth model போட்டோமா இல்லையா? P0 is equal to D1 bar KE minus G. இப்ப இந்த G எடுத்துருங்க. இந்த G எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் என்னது? P0 is equal to D1 bar KE தானே? P0 plus D1 bar KE. P0 is equal to. Is that okay? இந்த growth எல்லாம் இருக்கு இல்லையா? இதோட இன்றைய மதிப்பு என்ன சார் அப்படின்னு சொல்லி தனியா கால்குலேட் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க, டினாமினேட்டர்ல போறதுக்கு பதிலா. அப்ப இந்த growth மட்டும் தனியா கண்டுபிடிச்சு அதோட இன்றைய மதிப்பு என்ன அப்படின்னா அதான் present value of growing opportunity. ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? டினாமினேட்டர்ல இருக்கிற KE ல இருந்து G சப்ட்ராக்ட் பண்ணிட்டாக்க டினாமினேட்டர் வேல்யூ சின்னதாயிடும். டினாமினேட்டர் வேல்யூ சின்னதாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க டிவிடெண்ட் 1 D1 சின்ன நம்பரால டிவைட் பண்ணும்போது we will get more PO, isn't it? அதான் the logic. Okay, so G சப்ட்ராக்ட் பண்ண பிறகு இருக்கிற வேல்யூவால நம்ம டிவைட் பண்ணோம்னா, அதாவது D1 வந்து 10 rupees, KE வந்து 10 rupees, G வந்து 2% வச்சா P0 எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 10 divided by 10 minus 2, 10% minus 2. otherwise எல்லாத்தையும் நான் இதுல போட்டுக்கிறேன், டெசிமல்ல போட்டுக்கிறேன். 0.1 minus 0.02. come on, get me the value. 10 divided by 0.08 போட்டீங்கன்னா என்ன வேல்யூ வருது?
Yeah, 125 you will be getting. Good, 125. Suppose G இல்லனா divided by 0.1 எவ்வளவு வருது? 100. அதாவது growth இல்லாத போது. ஆனா growth ஒன்னு இருக்கே சார், அப்படியா? அது growthக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லுங்க சார். அது ஒரு 25 ரூபாய் வரும் சார். அப்ப அதை ஆட் பண்ணிடுங்க. அப்போ 125. இந்த ஆங்கிள் பார்க்கறதா நாம இங்க வச்சிருக்கிற earnings price ratio. Earnings by KE or cost of capital, whatever it may be, plus present value of growing opportunity. You should not confuse this is being a new formula, like the same formula put in a different way. Same formula put into the different way. Is that okay? This is called earnings price approach. இதை நம்ம other way கூட work out பண்ணி வச்சுக்கிறோம். other way. சரி, இதை இங்க போட்டிருக்கிறேன். E by P0 is equal to R into 1 minus PVGO divided by PO. PVGO is nothing but present value of growing opportunity. Is that clear? Now, அதாவது P0 is equal to E1 bar R plus PVGO. இங்க இருக்கு இந்த ஃபார்முலா இல்லையா? earnings price ratio multiply R by P0 in both the side. நீங்க இந்த ஃபார்முலா மக் பண்ணா போதுமானது. you can simply mug up this. இருந்தாலும் இது எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். R by P0. if I multiply this, what happens? P0 into R by P0 into R by P0, you will get only R in the left hand side. left hand side ல நமக்கு R தான் கிடைக்கும். அதே மாதிரி right hand side ல E1 divided by R into R by P0, where R gets cancelled, plus R by P0 into PVGO. Is that okay? Hope so you could understand. Now, I will take the E1 bar. என்ன ஃபார்முலா இருக்கு? R is equal to, finalize பண்ணிக்கிறேன், E1 bar P0 plus R bar P0 into present value of growing opportunity. E1 bar P0 is equal to நான் R அந்த சைடுல கொண்டு போயிட்டோம்னா R plus R bar P0 into present value of growing opportunity. Here R is common. The second term I can take it out. So E1 bar P0 is equal to 1 open bracket. So R அண்ணா வெளியே எடுக்கிறப்ப R open bracket R bar R1 and இந்த R இந்த சைடுல வந்துச்சுன்னா மைனஸ் தானேப்பா இது. This is minus. R இந்த சைடுல வந்துச்சுன்னா it becomes minus like. Right. Yeah. This will be minus. I'll change the sign. அதாவது minus R plus இது minus. அப்ப இத plus ஆக்குறேன்னா இது plus, இந்த plusக்கு பதிலா நமக்கு என்ன ஆயிடும்? minus ஆ மாறிடும். Is that okay? Hope you can understand. How do I arrange this? So now I'll remove the signs. So E1 bar P0 is equal to R minus R bar P0 into present value of growing opportunity. Now I'm going to take the R away. So அதை நான் வெளியே எடுத்துட்டேன்னா R by R1 minus R P0 into PVGO divided by R போட்டிங்கன்னா R cancel ஆயிடும். So present value of growing opportunity divided by P0. So that's how we can get the formula here.
இந்த ஃபார்முலா வந்திருக்கு பாருங்க. How do we get this formula அப்படிங்கிறதுக்கான டெரிவேஷன் இங்க கைட் பண்ணியிருக்கிறேன். கிளியர்? ஏன்னா நம்ம ரெண்டு ஃபார்மேட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஏர்னிங்ஸ் பிரைஸ் ரேஷியோன்னு சொன்னால் கவர்னன்ஸ் growth மாடல் ஃபார்முலா தான் ஏர்னிங்ஸ் பை டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஆர் பிளஸ் growing opportunities உடைய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். growing opportunities உடைய வேல்யூவை. அதே சமயத்துல ஏர்னிங்ஸ் பிரைஸ்னா ஏர்னிங்ஸ் பை பி தானேப்பா. இபி ஏர்னிங்ஸ் பிரைஸ்னா ஏர்னிங்ஸ் பை பி தானே. ஏர்னிங்ஸ் பை பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இது பிரைஸ் ஏர்னிங், இது ஏர்னிங்ஸ் பிரைஸ். இது பிரைஸ் ஏர்னிங்ஸ்னா பிரைஸ் நியூமரேட்டர்ல ஏர்னிங்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கும். இது அப்படியே உல்டா அப்படின்னா பிரைஸ் வந்து டினாமினேட்டர்ல போயிடும், ஏர்னிங்ஸ் நியூமரேட்டர்ல வரும். ஏர்னிங்ஸ் பை P0 தான். ஆனா இது எப்படி அரே பண்ணியிருக்கிறோம்னா இந்த ஃபார்முலால இருந்து அரே பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபார்முலா என்னது? எகைன் இந்த ஃபார்முலாவும் கவர்னன்ஸ் growth மாடல் தான். அதுதான் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறேன். Is that okay? Hope you could understand. Come on, finish up copying these two formulae first of all. அதாவது இந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் எல்லாம் எக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனில இந்த ரேஷியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அப்ப நீங்க எந்த கம்பெனியோட ஷேரை வேல்யூ பண்ண போறீங்க இல்ல பிசினஸ் மொத்தமா வேல்யூ பண்ண போறீங்களோ அந்த கம்பெனிக்கு இதே ரேஷியோ போட்டா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற ஆங்கிள் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். திஸ் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் அப்ரோச். அதுல ஒன்னு பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, ரெண்டாவது ஏர்னிங்ஸ் பிரைஸ் ரேஷியோ. உல்டா இந்த ஃபார்முலா எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இல்லையா? இதே தான் ஃபார்முலா. P0 is equal to E1 by R plus PVG. இதை ரீரைட் பண்ணும்போது இந்த PVG O எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதான் லாஜிக். The other way also you can present. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்க இதே ஃபார்முலா வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது இந்த ஃபார்முலா வச்சு நீங்க எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. இதோட வேரியேஷன் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். PG ratio one of the favorite ratios of mine. நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் யூசுவலா எதை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாக்க பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வித் growth ரேஷியோ பார்ப்பேன்ப்பா. ஒரு கம்பெனியோட ஷேர் ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க டைரக்டா PG பார்க்கலாம். அப்படின்னா அந்த PG-னா என்ன? Let's see here. I am going to discuss the PG here. அதாவது எக்ஸ்ங்கிற கம்பெனியோடைய மார்க்கெட் பிரைஸ் 100, எக்ஸ்ங்கிற கம்பெனியோடையது, ரைட். ஒய்ங்கிற கம்பெனியோடைய மார்க்கெட் பிரைஸ் 120. கிளியர்? இதோட இபிஎஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இதுல பொறுத்த வரைக்கும் 40 இருக்கு. You have 40 here. ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா 30 rupees இருக்கு. ஒய்ல 30 rupees இருக்கு. ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா growth எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸ் கம்பெனில growth எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 2% இருக்கு. ஒய் கம்பெனில growth எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 8% இருக்கு. Now we can get the P ratio. P ratio for X and Y. P ratio என்னது? Market price divided by EPS. So 100 by 40 போட்டீங்கன்னா X க்கு வந்து 2.5. 120 by 30 போட்டீங்கன்னா the value being 4. Is that okay? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எக்ஸ் கம்பெனி நல்ல லாபத்தை கொடுக்குது, ஷேர் பிரைஸ் கம்மியா இருக்கு. ஒய் கம்பெனி இபிஎஸ் வந்து கம்மியா இருக்கு, ஆனா வேல்யூ ஜாஸ்தி இருக்கு. அப்ப எக்ஸ் கம்பெனிஸோடைய பிரைஸ் வந்து 2.5 times of earnings is traded in the market. earnings எவ்வளவு இருக்கோ அது மாதிரி 2.5 பங்கு பிரைஸா இருக்கு. ஒய் கம்பெனியோட வேல்யூ வந்து ஒய் கம்பெனி என்ன earnings கொடுக்குதோ அது மாதிரி 4 timesல இருக்கு. அப்ப இது ஜாஸ்தி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு ஒய். ஸோ ஒய் சீம்ஸ் டு பி காஸ்ட்லின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது வந்து பி ரேஷியோ பேஸ் பண்ணி முடிவு எடுக்கிறது. ஆனா growth பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து வெறும் 2% growthல தான் இருக்கு, ஒய் வந்து 8% growthல இருக்கு. அப்படின்னா அப்ப இது வந்து நீங்க கம்மியா சம்பாதிச்சாலும் 8% இவனை காட்டிலும் ஒரு 6% எக்ஸ்ட்ரா growthல போய் வளர்ந்துட்டு இருக்கும்பா. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது லேட்டு, என் ஃப்ரெண்டு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டார் சென்னை போறதுக்குன்னு வச்சுங்க, திருச்சியில இருந்து.
அவர் வந்து பஸ்ல போறார், நான் வந்து கார்ல போறேன் இல்ல ஃபிளைட்ல போறேன். அப்ப அவர் வந்து பஸ்ல போறாரு, கிளம்பிட்டாருங்க இப்பயே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம ஃபிளைட்ல போனாக்கா அவர் கிளம்பி ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்பினாலும் போய் ரீச் பண்ணிட முடியும். half an hour I can reach Chennai by flight, right? The same happens. இது flight மாதிரி இருக்கு. அப்ப growth நம்ம கன்சிடர் பண்ணமா இல்லையா? அப்ப growth கன்சிடர் பண்ணாத மாடல் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக we are introducing the new model called PEG. ஓகே, PEG க்கு என்ன ஃபார்முலானா பேர்லயே கிளியரா இருக்கு, price earning ratio by growth. So PEG கான ஃபார்முலா price earning by growth. அப்ப இங்க வந்து 2.5 divided by 2 போட்டோம்னா the answer being 1.25. y வந்து பாத்தீங்கன்னா 4/8 போட்டீங்கன்னா 0.5. இதுல இருந்து என்ன தெரியுது? lesser PEG is better, lesser PEG is better, higher PEG is not better, right? எது lesser PEG இருக்கு? y வந்து lesser PEG. அப்ப PEG உடைய தன்மை எப்படி இருக்குன்னா நான் இங்க எழுதுறேன் பாருங்க. ஓகே, PEG உடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், if the PEG is equal to PEG 1 ஆக இருந்தா வேல்யூவேஷன் எப்படி அப்படின்னு சொன்னாக்க ஷேருடைய வேல்யூவேஷன் கரெக்டா வேல்யூ பண்ணி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா less than 1 ஆக இருந்துச்சுன்னா underpriced, underpriced. அதே சமயத்தில் more than 1 ஆக இருந்தால் overpriced. overpricedனா நீங்க என்ன பண்ணணும்? சேல் பண்ணுங்க. underpriced இருந்தா பை பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, இது overpriced ஷேர், இப்ப சேல் பண்ற நேரம் வந்துச்சு, சேல் பண்ணுங்க, இது பை பண்ணுங்க அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். let's see here. now practical லைஃப்ல இது எப்படி இருக்குன்னு பாருங்க. we'll take some example. okay, டாடா ஸ்டீல் எடுத்துக்கலாமா? டாடா ஸ்டீல், டாடா ஸ்டீல் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் பார்க்கலாம். இந்த டாடா ஸ்டீலுடைய ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1200 rupees இருக்கு. 1200 rupees. ஓகே, இதோடைய பீட்டா, இதெல்லாம் பீட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பிரைஸ் டு புக் ரேஷியோ இருக்கு 1.92. இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஒரு கம்பெனில ஷேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே இதுல வந்துருச்சு பிசினஸ் வேல்யூவேஷன்ல. பிசினஸ் வேல்யூவேஷன்ல ஷேர் வேல்யூவேஷன் பண்ண முடியாதா? அதுலதான் இது. ஓகே, பி ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பி ரேஷியோ 3.97 எவ்வளவு இருக்கு? 4 times இருக்கு. டிடிஎம், ஓகே, டிடிஎம் பி, டிடிஎம்னா ட்ரைலிங் 12 months பேரு. அது பிராக்டிகல் லைஃப்ல क्वेश्चन எக்ஸாம்ல வர போறது இல்ல. ஓகே, நீங்க வந்து லேட்டஸ்ட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னாக்க இப்ப நமக்கு 31st March 2021 குறிய தான் கிடைக்கும். நம்ம இப்ப வந்து February 22ல வந்திருக்கோம். 31st March 2021 உடைய பி ரேஷியோ கால்குலேட், அந்த பேலன்ஸ் ஷீட் வச்சு பி ரேஷியோ கொடுத்தால் இப்ப எப்படி அது பொருந்தும் இல்லையா? அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா குவார்டர்லி ஒன்ஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் ஆட் பண்ணிருப்பாங்க. லேட்டஸ்ட் குவார்டர்ல இருந்து இப்ப லேட்டஸ்ட் குவார்டர்னா இப்ப 31st டிசம்பருக்குரியது ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அந்த பினான்சியல் ரிப்போர்ட் தயார் பண்ணியிருப்பாங்க. அப்ப 31st டிசம்பர்ல இருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற January 1st இருந்து இந்த 31st டிசம்பர் வரைக்கும் இருக்கிற 12 மாசத்தோட பேஸ் பண்ணி இந்த இபிஎஸ் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பியும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த பி இயர் பீயிங் 4, பி வந்து எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. இப்ப எனக்கு growth தெரிஞ்சால் இது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு தெரிஞ்சிடலாம். ஓகே, பி வந்து 4. இப்ப growth வந்து ஒரு 4% மேல இருந்தாலே, 4% மேல இருந்தாலே நமக்கு வந்து அண்டர் வேல்யூட் ஷேர்னு சொல்லலாம். சப்போஸ் growth வந்து 2% தான் இருக்கு அப்படின்னா you are comparing this way, you are comparing this way இல்லையா? பாருங்க, இது இட்ஸ் நதிங் பட் கம்பேரிங் பி வித் ஜி. ஜி எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு, 8 இருக்கு. அப்ப ஜி வந்து growth காட்டிலும் ஜாஸ்தி இருக்கணும். அதான் சிம்பிள் லாஜிக். PE should be or growth should be greater than PE இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி இருந்தா தானே இப்ப இந்த ஆன்சர் வரும், அண்டர் பிரைஸ்ட். அப்படி இல்லைன்னா நமக்கு ஓவர் பிரைஸ்டா வந்துடும். ஈக்குவல் இருந்துச்சுன்னா ரைட் பிரைஸா மாறிடும். இஸ் தட் ஓகே? நவ்
இந்த கேஸ்ல growth எவ்வளவு இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படி சொன்னாக்க you can go here. இத பத்தின financial reports இருக்கு, அதை எடுத்து பார்க்கலாம். So இப்ப financial reports எடுத்தோம்னா one second. Financial report இங்க இருக்கு பாருங்க. Yeah. Here is financials. Financial reportல வந்து பாத்தீங்கன்னா 2020ல எவ்வளவு இருக்கு? 1,48,000 crores இருக்கு. இப்போ 1,56 இருக்கு. இப்போ what is the growth? What is the growth? 1,56 இது வந்து 1,49 வச்சுக்கலாமா? So 156 minus 149 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிற 3 டிஜிட்ல 149. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 7 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு compared to the previous year divided by 149 in percentage போட்டாக்க நமக்கு 4% இருக்கு. அப்படின்னா இது more or less rightly priced. More or less rightly priced. அடுத்த வருஷம் இந்த growth ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்னும் பெட்டரா வேல்யூ பண்ணலாம். இன்னைக்கு வந்து பெருசா growthல ஒன்றும் சேஞ்ச் இல்லை. இது இயர் ஆன் இயர் தானே, குவார்டர்லி ஒன்ஸ் கூட பார்க்கலாமே. அப்ப குவார்டர்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லெட்ஸ் see here. So குவார்டர்லி இன்ஃபர்மேஷன் இருக்கு. ப்ரீவியஸ் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இங்க பாருங்க, இது வந்து டிசம்பர் 2021 லேட்டஸ்ட், இது செப்டம்பர் 2021 கொஞ்சம் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா குறையுது பாருங்க. 12,000 இருந்துச்சு, இப்போ கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆங்கிள் பார்த்தோம்னா இந்த வருஷம்லாம் நல்லா இருந்திருக்கு, இந்த வருஷம் குறையுது. ஐ டோன்ட் நோ, இது இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா நமக்கு இது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ அப்போ டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது ரைட்லி பிரைஸ்டு. இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு இதில் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இஃப் திஸ் நெட் ப்ராஃபிட் ஷோஸ் அன் இன்க்ரீசிங் ட்ரெண்ட். பட் த லேட்டஸ்ட் நெட் ப்ராஃபிட் ஃபார் த லேட்டஸ்ட் குவார்டர் இஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் குவார்டர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஷோவிங் த இன்க்ரீசிங் ட்ரெண்ட். If it continues in the next quarter, of course, G will be less than 4. Currently, the G is 4. 4 கட்லையும் கீழே போயிடுச்சு அப்படின்னாக்க நமக்கு இது ஓவர் பிரைஸ்டா ஷேர் ஆயிடும். ஸோ ஓவர் பிரைஸ்டா இருந்தால் நீங்க சேல் பண்ணலாம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கம்பெனி எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ all these factors will be playing a vital role in share valuation decision. Is that okay? ஸோ அதுதான் இங்க இருக்கிறது. So now the price to book value ratio ல I have given to you the ratio here, the formula here. Price to book value. Price to book value நீங்க பண்ணிடுவீங்க. P divided by book value. Price அப்படின்னு சொன்னா market price divided by book value per share. Okay. இதோட வேரியேஷன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? Price to book value. So the price to book value is otherwise quoted as this way. Price to book value. Price to book value. Price ன்னு சொன்னாலே அது மார்க்கெட் பிரைஸ் தான் மீன் பண்ணுது. ஸோ பிரைஸ் பை புக் வேல்யூ. பிரைஸ்ங்கிறது மார்க்கெட் பிரைஸ் எடுத்துக்கலாம். இதோட வேரியேஷன்ஸ் வந்து பிரைஸ் பை புக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் பை புக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இதோட வேரியேஷன். ஓகே. ROE, return on equity, into 1 plus G into 1 minus B. இதெல்லாம் ஏற்கனவே நான் யூஸ் பண்ண அதே நோட்டேஷன்ஸ் தான். Return on equity into 1 plus growth rate into 1 minus B na retention ratio. Retention ratio subtract பண்ணிட்டீங்கன்னா இது வந்து என்னது? Payout ratio தானே. This is nothing but payout ratio. Clear? Whole divided by KE minus G. KE R னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன். KE minus G. இதான் இந்த ஃபார்முலா. அப்ப 1 minus Gங்கிறது பே அவுட் தானே. அப்ப அதை எப்படி எழுதலாம்? இப்படி கூட எழுதலாம்னு ரீரைட் பண்ணியிருக்கிறேன். 1 minus B is now rewritten as payout ratio. Is that okay? இத ROE at 0th period நான் மீன் பண்ணியிருக்கிறேன். அப்ப ROE by the end of first year என்ன பண்ணுவோம்? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதானே ROE by the end of first year. அதனால இதுல இருந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க.
So ROE into 1 plus G is nothing but ROE by the end of first year, return on equity by the end of first year, into 1 minus B is nothing but payout ratio divided by R minus G. R minus G. And இதை simplify பண்ண ROE minus G divided by RG அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சுக்கோங்க. Okay. This is price by book value can be represented other way. Other way here. இதை simplify பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு? ROE by the end of first year into 1 minus B is nothing but payout ratio. Payout ratio divided by KE minus G. இதான் price by book value. Price by book value இல்ல இந்த டேட்டாஸ் இருக்குன்னா இந்த டேட்டா வச்சு நீங்க அரே பண்றதுக்கான அடிஷனல் ஃபார்முலா தான் இது. ஓகே, கிளியர்? Now இது எப்படி சார் இங்க இருந்து இப்படி வருது அப்படினு கேட்டிங்கனா, already I have given the derivation. Of course the derivation for the examination point of view is not required. Price to book value la basic formula, variation formula number 1 and number 2 தெரிஞ்சிட்டா போதுமானது, மிச்ச எதுமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இதோட formula derivation Singar Academy textலயே லாஸ்ட்ல கொடுத்திருக்கேன். For your better understanding, தேவைப்பட்டால் நீங்க தெரிஞ்சிக்கலாம், அது வேணானா பாத்துக்கலாம், but not required for your examination purpose. For the additional learning, out of my interest I learned all these things, but of course not required. Formula derivation for the price to book value ratio, book value ratio, P0 divided by PE, book value, price market price divided by book value இருக்கு இல்லையா, அதுல பிரைஸ்ங்கிறது as per the Gordon's growth model formula வந்து D1 bar R minus G தானே, இதை வச்சு நம்ம அரே பண்ணி இருக்கிறோம். The final value is arrived here. Okay, the final value is arrived here. So the formula derivation is given, but of course formula derivation is not required for your examination purpose. Practically, I have referred the CMA institute material, and the institute material ஒரு sum கேட்டிருந்தாங்க. சுத்தமா அது ஃபைனல் லெவல்ல என்ன சொல்ல வரானே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்யூஷன் செக் பண்றேன், அதுவும் ஒன்றும் கிளியரா இல்ல. அந்த கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா இன்டர்நேஷனல் ACCA புக்ல வந்து ஒரு சாம்பிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த சம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க சம்ம அப்படியே போட்டிருக்காங்க, 2 லைனை மிஸ் பண்ணிட்டு அடப்பாவிகளா எவ்வளவு கேவலமா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதோட டெரிவேஷன் என்னன்னு பார்க்கும்போது ஐ ரெஃபர் தட் ACCA புக் அண்ட் CMA லண்டன் புக்கை ரெஃபர் பண்ணும்போது தான் இந்த பியூட்டிஃபுல் டெரிவேஷன் கிடைச்சது. தென் ஐ இன்கார்பரேட்டட் தட் இன் Singar Academy material as per my own words, என்னுடைய வேர்ட்ஸ்ல அதை நான் சேர்த்திருக்கிறேன். பட் of course not required for your examination. Price to book value ratio வந்து P by BV can be written this way also. இது எப்படி எழுதப்பட்டதுன்றதை நான் கொடுத்திருக்கிறேன். Not required. You just simply memorize this. This is more. Weighted cost of capital concept பார்க்கிறோம். A company is considering raising 100 lakhs by one of the two alternative methods versus 14% institutional term loan and 13% non-convertible debentures. The term loan portion would attract no major incidental costs. The debenture would have to be raised at a discount of 2.5% and would involve 1 lakh as cost of issue னு சொல்லியிருக்கிறாங்க. டேர்ம் லோன் நீங்க ரைஸ் பண்றதா இருந்தால் 14% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் டேர்ம் லோனுக்கு. ஆனா ஒரு காஸ்ட் கூட செலவாகாது. இனிஷியலா ரைஸ் பண்றதுக்கு போய் லோன் கேட்டா உடனே கொடுத்துட போறாங்க. we don't have any more losses on that. இதான் இதோட லாஜிக். Is that okay? அதே நீங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் வாங்குறதா இருந்தால் 2.5% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போயிடுது. அது இல்லாமல் இஷ்யூக்காக ஒரு 1 lakh போயிடுது. அப்படின்னா 100 lakhs ஆக இருந்துச்சுன்னா 2.5% போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க டிஸ்கவுண்ட். அண்ட் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் இஷ்யூ, அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் போயிடுச்சுன்னா நம்ம கையில் எவ்வளோ வந்து சேரும்? 96.5 lakhs வரும். அப்போ அந்த கேடி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, for the calculation of cost of debt is equivalent to interest by net proceeds and it has a tax impact. Advise the company has the better option based on the effective cost of capital in each case, assuming a tax rate of 1.5 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இன்ட்டு 1 - T போடணும். இதில் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் இருந்துச்சுன்னா 96.5
உங்களுக்கு வருது 96.5. இதுக்கு நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா 13% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ நியூமரேட்டர்ல 13% into 1 minus t being 0.35. இது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறதுல படிச்சிருப்பீங்க, அதாவது ஸ்பீடா போறேன். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இஃப் யூ சால்வ் திஸ் யூ வில் பி கெட்டிங் 8.76%. இது கேடி. டேர்ம் லோனா இருக்கும்போது கேடின்னு போட்டுக்கலாம். காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் டிவைடட் பை லோன் அமௌண்ட் ஆர் நெட் ப்ராஃபிட்ஸ் இன்டு 1 minus t. அதே தான் ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் வந்து 14% சொன்னால் நீங்க வாங்கின அந்த 100 lakhsக்கு 100 lakhsனா வேற எந்த காஸ்டும் இல்ல, 100 lakhs தான் பே பண்ணி இருக்கிறீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 14 rupees போயிடும். into 1 minus t being 0.35. இதை போட்டீங்கன்னா the final answer being 9.1%. அப்ப உங்களுக்கு வந்து டிபெஞ்சர் seems to be better option than the institutional term loan. That's all. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். weighted average cost of capital. Now we are dealing with the relative valuation. இப்ப லாஸ்டா நம்ம பார்த்தது relative valuation தானே. அந்த relative valuation பத்தின theoretical background கொடுத்துட்டேன். அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய illustrations நம்ம இப்ப one by one பார்க்க போறோம். Let's see here. The first question. Yes. Calculate the value of equity share from the following information. From the following information. Calculate the value of equity share from the following information. Equity share value பண்ணனும். Okay. Now இங்க P ratio கொடுத்திருக்காங்க. அப்ப P ratio கொடுத்தால் P பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு earnings into P ratio. அவ்வளவுதானே, இதான் ஃபார்முலா. அப்ப எனக்கு earnings கண்டுபிடிக்கணும். earnings கண்டுபிடிங்க. P ratio எனக்கு தெரியும், which is 12.5%. அப்ப earnings per share போட்டீங்கன்னா you will be getting the price of the share. அதாவது P ratio பேஸ் பண்ணி. P ratio உடைய ஃபார்முலா market price divided by EPS. இப்போ எனக்கு price வேணும்னா price is equal to price earning ratio into earnings per share. So I have to get the earnings per share. And the equity share capital 20 each ன்னு சொல்லி இருக்காங்க. 50 lakhs divided by 20 போட்டீங்கன்னா 2.5 lakhs will be the number of shares. 2.5 lakhs will be the number of shares. And operating profit ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். So operating profit we may assume this is being EBIT 25 lakhs minus interest to be subtracted. ரெண்டு விதமான லோன் இருக்கு. 15% secured loan, 12.5% unsecured loan இருக்கு. So 15% லோனுக்கு எவ்வளவு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படி சொன்னாக்க இந்த 25 lakhs 15% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 3.75 lakhs. And unsecured loan அதாவது 12.5% லோன் வரும்போது அதுக்கு நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படி சொன்னாக்க 10 lakhsக்கு 12.5% போட்டீங்கன்னா 1,25,000. அப்ப இத எல்லாமே சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will be getting EBT being 20 lakhs. Now you have to subtract the tax rate here being 50%, 10 lakhs. So you will be getting the EAT 10 lakhs. Number of shares எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 2.5 lakhs நமக்கு இங்க இருக்கு. அப்படின்னா EPS is nothing but dividing the EAT by number of shares. So you will be getting the EPS being 4. I substitute that 4 here. So 4 into 12.5. 50 rupees is the price of the share. That's how we can guess the price of the share. Is that okay? Come on, finish up copying this. So, இப்போ P ratio உடைய importance தெரியுது. இதை வச்சு நம்ம ஒரு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் டிட்டர்மைன் பண்ண முடியும்னு சொன்னோம். அதுல ஒரு வேரியேஷன் also asked in the examination. Small Events Incorporation has recently paid a dividend of 3.5 per share. The dividends are growing at the rate of 10% per annum, and then the equity capitalization rate applicable to the company is 12%. Find out the implicit P ratio if the EPS of the company is 7. EPS on the 7 rupees, dividend 3.5, growth being 10%. அவங்க என்ன கேட்குறாங்க? P கண்டுபிடிக்கணும். P கான ஃபார்முலா என்னது? P is equal to price by EPS. Now I am aware about the EPS being 7. Price வேணும்.
பிரைஸ் இல்லையே சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, growth கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்கன்னா garden growth மாடல் யூஸ் பண்ணலாமா இல்லையா? So as per the G here being 10%, so 1.1 divided by KE here being 0.12, growth being 0.1. So the value being 192.50. Now I substitute that value here 192.50, so that I will be getting the P ratio being 27.50. Is that okay? Yes, finish up copying this. Consider company A and company B. Both have recently announced their annual results, and as per the reported results, both are paying PAT, having PAT of rupees 160 lakhs and 40 lakhs equity shares outstanding. So, PAT எவ்வளவு இருக்குன்னா profit after tax. Both the company. என்னென்ன company இருக்கு? Company A and company B. Profit after tax for these two company being 160. And number of shares 40 lakhs கொடுத்திருக்காங்க. Okay. Company A has a growth plans in future due to that it is believed that its earning will increase by 8% every year in perpetuity. So இவருடைய growth எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 8% perpetuity. Okay. And then the required rate of return on equity is 15%. KE 15% கொடுத்திருக்காங்க. Company B has growth plans in future. Due to that, it is believed that its earnings will increase by 10% every year in perpetuity. இதோட இது 10% every year. Assume that the company is having the required rate of return on the equity being 12%. இதுக்கு வந்து 12% இருக்கு. Assuming that both the companies are having a retention ratio of 50% and identical in all other aspects, calculate P ratio and comment on their relative valuation கொடுத்திருக்காங்க. அப்ப PAT இருக்கு, number of shares எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க A லையும் 40 lakhs, B லையும் 40 lakhs. அப்ப earnings per share எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 4 rupees ரெண்டு கம்பெனியுமே. அதே சமயத்தில் அவங்களுடைய பே அவுட் ரேஷியோ டிவிடெண்ட் பர் ஷேர் 50% ரிட்டென்ஷன் அப்படின்னு சொன்னா 50% கொடுக்குறாங்க, அப்ப 2 rupees கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. we have to calculate the P ratio அப்படின்னு கேட்குறாங்க. P ratio calculate பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? P ratio price by earnings நமக்கு வேணும். So அப்ப நமக்கு பிரைஸும் தெரியாது, ஆனா earnings தெரியும். இப்ப பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? We can depend on what? Gordon's growth model. P is equal to D1 bar KE minus G ங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Using this formula we can get the P and the P இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப A ல வரும்போது D1 வந்து எவ்வளவு இருக்குன்னா 2 D0 ல. ஓகே, D1 இது வந்து எப்ப recently announced இல்லையா? அப்ப நமக்கு D1 எவ்வளவு வரும்? 2 rupees into 1 plus G. G வந்து 1.08 divided by KE for this company, A company being 0.15 minus G here being 0.8. அப்ப what is the value you are getting here for A? A உடைய value எவ்வளவு இருக்கு கண்டுபிடிங்க. I will work out for B also. B லையும் DPS வந்து 2 rupees into growth வந்து 10% 1.1 divided by 0.15 minus 0.1. Yes, get me the value. Yeah, for the first company it is 30.85. For the second company it is 110. P ratio கண்டுபிடிக்கணும்னா price வந்து 30.85 divided by earnings being 4 போட்டிங்கன்னா the P ratio being 7.71. இந்த கம்பெனில வரும்போது 110 divided by 4 போட்டிங்கன்னா 27.50.
இதுல எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. அண்ட் கமெண்ட் ஆன் த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் கேட்கறாங்க. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் யூ ஜஸ்ட் கிவ் த கமெண்ட். ஏன் சார் ரெண்டு கம்பெனியும் 4 ரூபாய் சம்பாதிக்கும் போது ஏ கம்பெனியோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு, பி கம்பெனியோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, எக்ஸாபரண்ட்லி ஹை அப்படின்னு கேட்கறாங்க. என்னென்ன ரீசனா இருக்க முடியும்? ஸோ ரீசன் நம்பர் 1 வந்து growth of this company is growth of A is less than growth of B இல்லையா? அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் KE of A is higher than the KE of B. இவன் 15% வச்சு டிஸ்கவுண்ட் பண்றாங்க, இங்க 12% வச்சு டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஜாஸ்தி இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் ரீசன். அண்ட் இந்த கம்பெனி பை டிஃபால்ட் என்ன ஏர்னிங்ஸ் இருக்கோ அது மாதிரி 7.5 டைம்ஸ் தான் அது ட்ரேட் ஆகுது. இது 27.5 டைம்ஸ் ட்ரேட் ஆகுது. அதனாலயும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் PE ஆல்சோ. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் கிவ் த கமெண்ட். சிம்பிள் அந்த கமெண்ட் நான் இங்க கொடுத்துருக்கிறேன் பாருங்க. 3 புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஒன்னு growth rate, ரெண்டாவது rate of return, மூணாவது P ratio multiplier. So these are the comments you have to give for this question. Is that clear? Come on, finish up copying this. கவனிங்க. earnings price ratios. The price of company share is rupees 80. P0 வந்து 80. And then the value of the growth opportunity is 20. PVGO 20 rupees. Present value of growing opportunities. If the company's capitalization rate is 15%, KE 15%. What is the earnings price ratio? Earnings price earning இல்லப்ப earnings price ratio என்னன்னு கேக்குறாங்க. How much is earning per share? What is the EPS ன்னு கேக்குறாங்க. earnings per share கேக்குறாங்க. Right. இந்த PVGO or earning price ratio வந்தாலே நான் சொன்ன அந்த 3 ஃபார்மேட்டை மைண்ட்ல வச்சுங்க. ஓகே, இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. ஓகே, I have given this right. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இது earnings price ratio and price to book value ratio. So earning price ratio ன்னு சொன்னாலே ஃபார்முலா என்னது? P0 is equal to earnings by KE plus PVGO. Gordon's growth மாடல்ல ஒரு சின்ன வேரியேஷன் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் இது. ஓகே, சோ அப்ப என்ன ஃபார்முலா வருது? earnings price ratio பேஸ் பண்ணி பார்க்கும்போது P0 is equal to E1 divided by KE plus present value of growing opportunity. இதை வச்சு நம்ம மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கண்டுபிடிச்சலாம். அந்த 4 ஃபேக்டர்ஸ் வேணும். அதுல ஒரு ஃபேக்டர் E1 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். மிச்சம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. P0 80, E1 supposed to be calculated, KE being 15%, growing opportunity being 20. Now by solving this you will get the E1 is equal to 9 rupees. earnings price ratio வரும்போது EP ratio வரும்போது we want E by P0, E1 by P0. earnings இருக்கு, price 80 இருக்கு, earnings எவ்வளவு இருக்குங்க? 9, price வந்து 80 இருக்கு. இப்ப 9 by 80 போட்டோம்னா எவ்வளவு வருது? 11.25% வந்துருச்சு. Of course, so the other formula is also there. இந்த formula யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் ஆன்சர் வரும். Hope so you could understand. நீங்க இந்த ரேஷியோ ஃபிட் பண்ணுங்க. அதுல சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா the other ratios ஆன அதர் ரேஷியோவான இந்த பிரைஸ் earnings per share earnings price ratioலயும் உள்ளதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Clear? Now let's move on to the next illustration. The price of the company's share is 100. Company share in the P0 வந்து 100. And then the value of the growth opportunity being
PVGO is equal to 20. If the company's capitalization rate is 20, அதாவது KE, what is the earnings price ratio? How much earnings per share? இது ரெண்டுமே சேம் illustration தான், similar illustration. ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் 4 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இது 10 மார்க் எனக்கு டவுட், பிரிண்டிங் எரரா இருக்கலாம். 4 or 5 marks may be expected. Similar illustration, you can solve it. You can substitute all this value here. So 16 rupees and this, you can get the answer comfortably. There is no any confusions. I'll skip this illustration. Let's move on to the next illustration. Okay. ABC Limited is run and managed an inefficient team that insists on reinvesting 60% of its earnings in projects that provide an ROE, return on equity, of 10%. Okay. Despite the fact that the firm's capitalization rate is 15%. See, cost of capital is 15%, but in the firm வந்து நமக்கு வந்து எவ்வளவு தான் ரிட்டர்ன் கொடுக்கும்? 10%. So useless இல்லையா? 15% கடன் வாங்கி 10% சம்பாதிக்கிறதுங்கிறது useless. You earn 10 and pay 15 அப்படின்னு சொன்னாக்க end up with capital loss of 5 rupees, right? Hope so you could understand. So the firm's current year's earning is 10 per share. Current year's earning on the 10 rupees. Okay. Now what more to be calculated? Let's see here. And the question நீங்க மிஸ் ஆயிட்டு இருக்கு, நான் இங்க எழுதுறேன். At what price will the stock of ABC Limited sell? அதாவது price எவ்வளவுன்னு கேக்குறாங்க. What is the present value of growing opportunity? Why should such firm be take over target? இதை ஏன் நம்ம வாங்கலாம்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. 3 கொஸ்டின். முதல்ல price of the share கண்டுபிடிக்கலாம். price கண்டுபிடிக்கும் போது நமக்கு present value of growing opportunity பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. present value with growth, right? So price of the share is equal to P is equal to Gordon's growth model. Again Gordon's growth model தான் எல்லா இடத்துலயும் வெவ்வேறு ஆங்கிள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. So P is equal to D1 bar K minus G, KE minus G. D1 எவ்வளவு இருக்கு? So இந்த கம்பெனில the company's current year's earning per share வந்து 10. அதுல 60% reinvest பண்றாங்க அப்படி சொன்னாக்க dividend வந்து 40% கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். is equal to 4 rupees. அது D0 current yearல. I am aware about the D0 here being 4. அப்ப மறக்காம என்ன பண்ண ஆகணும்? 1 plus G சேர்க்கணும். G எவ்வளவுன்னு கொடுக்கல அப்படி சொன்னாக்க G is equal to what? G is equal to BR. Retention ratio being 0.6. Return on investment or return on equity being 10%. அப்படின்னு சொன்னாக்க the ultimate value being 0.06. Now I am substituting that value here. So 1 plus 0.06. 1.06. So 4 into 1.06 divided by KE. Cost of capital 15%. 0.15. Minus G எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 0.06. Come on, what is the ultimate value? Yeah, 44.44 என்ன வருது? Okay, 47.11 will be the answer. Good. 47.11 is the answer. So what we have to calculate? We have to calculate the price. Price calculate பண்ணியாச்சு. Next question, present value of growing opportunity கேக்குறாங்க. present value of growing opportunity அப்படி சொன்னாக்க நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். P0 வந்து 47.11, earnings வந்து this one, missing data மாதிரி கண்டுபிடிக்கலாம். So let me try that. P0 is equal to E divided by KE
plus present value of growing opportunity. P being 47.11 plus earnings being 10, KE being 0.15 is equal to plus present value of growing opportunity. Come on, find out the missing data like 10 divided by 0.15 போட்டிங்கன்னா this value being 66.66 அதுல இருந்து 47.11 subtract பண்ணிட்டீங்கன்னா the ultimate value being 19.56 எடுத்துக்கலாம். See, இதுவும் நமக்கு E1 தானே வேணும். E1 அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தானே 10 rupees current years. அப்போ 1 year later எவ்வளவு வரும்? 1.1 தானே போடணும். growth வந்து எவ்வளவு இருக்கு? 1.06 தானே. Sorry, I can use that value also 1.06. புக்ல நான் தப்பா போட்டிருக்கிறேன், இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படின்னா 10 into 1.06 divided by 0.15 போடுங்க. The value being 70.66 வருது. அதுல இருந்து 47.11 subtract பண்ணிட்டீங்கன்னா present value of growing opportunity PVGO is equal to 23.56 is the answer. Is that okay? So with that relative method la போட வேண்டிய valuations முடிஞ்சிருச்சு except price to book value ratios. And the price to book value ratios we will discuss in the next class. Most probably we will have the class in Tuesday. Okay, come on, finish up copying this.